எனக்கு கொடுங்க இந்த வாய்ப்பை. நான் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவுக்கு பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வரேன். ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். சொந்தமாக பானை சின்னத்தையும் ஒன்றெடுத்து விட்டோம். நாடாளுமன்றத்தில் 2 பேர் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று முழங்கிய இயக்கம் இன்றைக்கு கூட்டணி அமைச்சரவையிலே இடம்பெறுகிற நிலையையும் எட்டிவிட்டோம். எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இயக்கம் இந்த இலக்குகளை அடைந்திருக்கிறது என்று சொன்னால் தோல் மேல் தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். எப்படி இது சாத்தியமானது என்று அரசியல் அரங்கில் இருப்பவர்கள் உண்மையிலேயே வியந்து போகிறார்கள். ஆனால் யாரும் அதை வெளிப்படையாக பேசுவதில்லை. எப்படி நம்மை இழிவுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தி இந்த தலைமையின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி சிதைத்திட வேண்டும் என்றுதான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை போல் சமகாலத்தில் இயக்கம் தொடங்கியவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். பல பேர் கட்சியே கலைத்துவிட்டு வேறு கட்சிகளில் இணைத்து கரைந்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த இயக்கம் இந்த சூது நிறைந்த அரசியல் களத்தில், நய வஞ்சகம் நிறைந்த அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து நிற்கிறது. அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறது. மாநில கட்சி என்கிற தகுதியை பெற்றிருக்கிறது என்றால் இந்த 25 ஆண்டு காலத்தில் நாம் எத்தகைய சவால்களை எல்லாம் சாதுரியமாக கையாண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மனம் திறந்து பாராட்ட விரும்புகிற யாராயிருந்தாலும் இதை பாராட்டுவார்கள். அப்படி ஒரு பெருந்தன்மை தமிழக அரசியலில் எங்கும் இல்லை. ஆனால் ஏன் தாமதமாக முடிவெடுக்கிறார்கள்? ஏன் தடுமாறுகிறார்கள்? ஏன் முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி பேசுகிறார் திருமா? இதற்கு முன்பு எதையுமே நம்மை பாராட்டி வாழ்த்தாத கும்பன் ஒரு நெருக்கடியான நேரத்தில் திருமாவளவனை குறிவைத்து ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை அள்ளி இறைத்து அந்த தலைமையின் மீதான நம்பகத்தன்மையை சிதைக்க வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அழைப்பு வந்தவுடன் ஓடி இதோ நான் தயாராக இருக்கிறேன் என்று கைகுலுப்பி இருப்பான். ஆனால் அப்படி அழைத்தும் கூட நிதானமாக திருமாவளவன் முடிவெடுக்கிறானே, அவசரப்படவில்லையே, ஓடி கையை நீட்டி குலுக்கி ஒட்டி கொள்ளவில்லையே, கட்டிக்கொள்ளவில்லையே என்று பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம். அவ்வளவு வாய்ப்பு இருந்தவன் போக ரொம்ப யோசிக்கிறான். ரொம்ப யோசித்து ரொம்ப நிதானமா திருமாவளவன் ஏன் முடிவெடுக்கிறாரு? எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இதுதான் சான்ஸ், விடக்கூடாது அப்படின்னு தானே எல்லாம் ஓடுவோம். இதான சராசரி அரசியல், இதுதான சராசரியான அணுகுமுறை. இதை விட வேற என்ன வாய்ப்பு? தேர்தலில் நின்னாலும் நிக்காவிட்டாலும் மந்திரியாக முடியும். 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆகிக்கலாம். அப்படின்னா அந்த வாய்ப்பை திருமாவளவன் பயன்படுத்திருக்கணும். இல்ல, நேரடியா திருமாவளவனே அமைச்சராகி இருக்க முடியுமே. எனக்கு கொடுங்க இந்த வாய்ப்பை, நான் எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவுக்கு பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு வரேன் அப்படின்னு தானே போய் பேரம் பேசி இருக்க வேண்டும். இதையெல்லாம் திருமாவளவன் செய்யலையே. இப்படித்தானே பாராட்ட நினைக்கிறவர்கள் பாராட்டி இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பு இருந்தும் திருமாவளவன் அதை செய்யாமல்
இவ்வளவு நிதானமாக இருந்து வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் என்று அறிவித்து பிறகு ஆளும் கட்சியை சார்ந்தவர்களின் வேண்டுகோளை ஏற்று 11 நாட்களுக்கு பிறகு அமைச்சரவையில் சேர ஒப்புக்கொண்டு அதிலும் தான் அமைச்சராகாமல் தன்னோடு களமாடிய ஒரு தம்பியை அமைச்சராக்கி இருக்கிறாரே திருமாவளவன். இது ஒரு சராசரி அரசியல்வாதியின் அணுகுமுறை இல்லையே. இப்படித்தானே திருமாவளவனை பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் இங்குள்ளவர்கள் அத்தனை பேரும் என்ன பேசினார்கள் என்றால், ஏன் 2 நாள் டிலே பண்ணார்? நாம யார்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்து டிலே பண்ணல. நான் 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்றேங்க கடனை அப்படின்னு சொன்னா 2 நாள் ஆச்சு, 3வது நாள் டிலே பண்றேன்னு சொல்லலாம். நம்ம யார்கிட்டையும் அப்படி கமிட்மெண்ட்டே கொடுக்கல. நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இந்த ரெக்வஸ்ட் வேண்டுகோள், ஒரு அழைப்பு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்கிற ஒரு வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை ஜனநாயக முறைப்படி பரிசீலிக்க வேண்டும் என்று ஒரு தலைமை முடிவெடுக்கிற போது, ஏன் இவரு என்ன கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஸ்டேட் கமிட்டி கூட்டம், இவருக்கு என்ன பிரச்சனை? இதுதான் அவங்களுடைய பார்வை. திருமாவளவனே முடிவெடுத்தா அவங்க யாருக்க கேட்க போறா? இதுதான் அவங்களுடைய சிந்தனை. கம்யூனிஸ்ட் அறிவித்த உடனே அறிவிக்க வேண்டியது தானே, இதுதான் அவர்களின் சிந்தனை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஜனநாயக பூர்வமான விவாதங்களை நடத்தி முடிவெடுக்கும் என்று அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருமாவளவன் தனி நபர், அவர் எடுக்கிற முடிவு தான் அந்த கட்சி. அதுல என்ன டிலே பண்ணணும்? இதுதான் எல்லாருடைய ஆத்திரம். ஏன் டிலே பண்ணணும்? ஏன் தாமதப்படுத்தணும்? அவர் முடிவெடுத்து அறிவிச்சுட்டா யார் என்ன கேட்க போறா? ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு விவாதம் நடத்திதான் அறிவித்திருக்கிறோம், முறைப்படி அறிவித்திருக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.